எனதருமை யூடியூப் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈன்று புறந்தருதல் ஒரு தாயின் கடன், அவனை சான்றோன் ஆக்குதல் என்பது தந்தையின் கடன். இது காலங்காலமாக நமது நாட்டில் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு கொள்கை. ஆனால் தற்போது சான்றோனாக்குவது என் கடன் என்று தந்தைக்கு மட்டும் உரிய கடனை நமக்கு எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாக இருந்து நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நமது தமிழக முதல்வர் அவர்கள் தன்னுடைய கடனாக அதனை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக புதுமை பெண், நான் முதல்வன் மற்றும் பல கல்வி திட்டங்களை அளித்து நம் குழந்தை செல்வங்களை மிகச்சிறந்த முறையில் முன்னேற்றி இன்றைக்கு நாடு போற்றும் வகையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கொள்கைக்கு நேர் எதிர் விரோதமாக மத்திய அரசு நமக்கான கல்வி நிதியை கொடுக்க மறுக்கிறது. அதற்கு ஒரு கண்டிஷன் போடுகிறது. அதாவது தடை செய்யக்கூடாது என்பதற்காக தடை செய்யாமல் செய்கிறது. அதாவது எங்களுடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கட்டாய இந்தி என்பதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த நமது சகோதரர்களாக இருக்கின்ற அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களே அதற்கு ஆதரவாக இருந்து கொண்டு நம்மிடம் இருமாப்போடு ஏடாவுடன் பேசுகிறார்கள். தம்பி அண்ணாமலை இந்தியை கற்றுக்கொள்வதால் என்ன தவறு என்று கேட்கிறார். மாண்புமிகு பழைய பாரதிய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் அப்படித்தான் கேட்கிறார்கள். இந்தியை கற்றுக்கொள்வதனால் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் இந்தியை கற்றால்தான் கட்டாயமாக உனக்கு நிதி உதவி நான் தருவேன் என்று கூறுவது அது தவறல்லவா? அந்த போக்கைத்தான் வேண்டாம் என்று கூறுகிறார்கள். நீ கட்டாயமாக இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிகுந்த பரிதாபத்துக்குரியது, மிகுந்த வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. அதனைத்தான் நமது முதல்வர் அவர்கள் எதிர்த்திருக்கிறார். முதல்வர் மட்டுமல்ல, நமது மாநில மக்களே கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் அவருக்கு ஆதரவு அளித்து அத்தகைய விஷயத்தில் மறுபடியும் மத்திய அரசின் தலையீடு வரக்கூடாது என்பதற்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இது நமது கடமை. எனவே மக்கள் அனைவரும் இந்த கட்டாய சட்டத்துக்கு எதிர்ப்பு கொடுக்க வேண்டும். இது சத்தமாக சொல்லவில்லை, ஒரு வாய்மொழியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் வலுக்கட்டாயமாக நம் மீது திணிக்கிறார்கள். இந்தி என்பது நமக்கு எதிர்ப்பு மொழி அல்ல. நாம் அதை எதிர்ப்பதற்காக நிற்கவில்லை. அதையும் ஏற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் இந்தியைத்தான் நீ படிக்க வேண்டும் என்று கூறுவதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது. இதனை பற்றி இன்று விரிவாக விவாதித்திருக்கிறோம். எனவே இதற்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும். மறுபடியும் இன்னொரு காணொளியில் காணலாம். வணக்கம்.